அனைவருக்கும் வணக்கம். செம்ம எனர்ஜியா இருக்கு. இல்ல நாம வந்து அந்த எனர்ஜின்னு குறையவே இல்லை. எப்படி எங்க வச்சிருக்கீங்க இந்த எனர்ஜிங்கிற மாதிரி எனக்கு கேட்க தோணுச்சு. செம்ம எனர்ஜியா இருக்கு. ஒரு பதட்டமா இருக்குல்ல. இது நம்ம ஏன் தமிழ்நாடு குடியிருந்தாரு. சரி சொல்லுங்க, இந்த படத்துல இந்த இதயம் முரளி அப்படின்ற ஒரு வார்த்தைன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன? ஒன் சைட் படத்தை பத்தியும் கேட்கிறேன், அந்த கேரக்டரை பத்தியும் கேட்கிறேன். ஒன் சைடு வந்து அது எல்லாருக்குமே வந்துட்டு போற சைடு. ஒன் சைடு இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. முதல்ல ஒன் சைடா இருக்கும், அப்புறம் டக்குமா சொல்லுவாங்க. அது சில பேர் ஃபெயிலியர் போகும், சில டைம் சக்சஸ் ஆகி அப்படியே இடத்துக்கு கொண்டு போகிறவங்க இருப்பாங்க. அதனால அது ஒன் சைட் ஃபீல் வந்து அது அந்த ஃபீல் இல்லாம லவ்னாலே ஒன் சைடு இருக்கும். அந்த மாதிரியான என்னன்னா பல சைட்ல இருந்து ஒன் சைடு இருக்கும். சரி, உங்களோட ஒன் சைடு ஃபீலிங்? ஒன் சைட்லன்னா அது பாப்பா தூரமா அந்த பொண்ணை நிற்கிறேன், இங்க இருந்து ஒர்க் சொல்ல பார்த்துட்டு அந்த பொண்ணு அங்கிட்டு போய் எனக்கு காசு போயிடும். கடைசி வரைக்கும் நான் ஸ்கூல் படிக்கும்போது அதான், காலேஜ் படிக்கும்போது அதான், தண்ணி குடிக்கிற மாதிரி அங்கே போய் நிற்பாங்க. அப்படியே கிளாஸ் போயிடுவாங்க. போய் சொல்றோம்னா அது எல்லார்கிட்டையும் பேசலாம். லவ் பண்றவங்க கிட்ட போய் பேசும்போது பார்த்தா அதாவது தப்பா எடுத்துப்பாங்க, தப்பா கண்ணி ஆயிடுமோ இல்லைன்னு இன்னையோட முடிஞ்சு போயிருக்கா ஒரு பயத்திலே வந்து சரி ஒருமே சொல்லுவோம், என்ன இங்கதான் இருக்காங்கிற மாதிரி. அதனால சரி, நல்ல ஃபீல். ஓகே, இந்த படத்துல என்ன மாதிரியான கண்டிப்பா காமெடியான கேரக்டர் தான். ஆனா எப்படி நீங்க என்ன காலேஜ் பசங்களா இல்ல வந்து ஹீரோட ஃப்ரெண்டா? ஆமா, ஹீரோட ஃப்ரெண்டு தான். கண்டிப்பா அது காலேஜ்னு சொல்லலாம், சொல்லலாம். இது ஒரு சீக்ரெட் இல்ல, நல்லாவே சொல்லலாம். இது ஒரு சீக்ரெட்டான ரோல் நினைக்கிறேன். ஓகே, மிஸ்டர் ஆகாஷ் பத்தி சில வார்த்தைகள் உங்களோட இயக்குனர். ஆகாஷ் வந்து ரொம்ப நன்றி இந்த படத்துல கொடுத்ததுக்கு. எனக்கு ரொம்ப சில படத்துக்கு போகும்போது பார்த்தா சரி ஓகே நீங்க எப்போ கூப்பிடுவாங்கன்னு இருக்கும். அதனால நீங்க வந்து இப்போ எங்காவது நம்ம ஜாலியாகவே இருக்க மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் வந்து இந்த செட்டில் இருக்கும். ரொம்ப எனர்ஜியா இருக்கும், ஜாலியா இருக்கும். அடுத்த சீன் சொல்லும் போது இல்லை இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லும்போது சில பேர் வந்து எடுத்துப்பாங்க, எப்படி இருக்கணும். நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ரீடமா இந்த சீன் நல்லா வருமா, ஓகே இது பண்ணலாம்னு சொல்லி கொடுப்பாரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அந்த மாதிரி கொடுக்கறனால தான் வந்து இது பண்ணிருக்கோம். சில டைம் இப்படி நடக்கும், 2 சீன் தான் கூப்பிட்டுருப்பாங்க, இதை பேசி 3 சீனை மாற்றி கொடுக்குது. சரி ஓகே, இப்போ ஒரு சின்ன டாஸ்க் உங்களுக்கு நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவேன். உங்களோட மெயின் டயலாக்ஸை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். முதல் சிச்சுவேஷன், நீங்க ப்ரொபோஸ் பண்ண பொண்ணு உங்களை அண்ணான்னு சொல்லிடுச்சு, அப்ப என்ன டயலாக்? ப்ரொபோஸ் பண்ண பொண்ணு அண்ணான்னு சொல்லிடுச்சு. டக்குல அது எப்படி சீனா பண்ணிடுமா கேட்குறாங்க. சீனாவே பண்ணிடுவோம். சொல்லுங்க. நான் பார்த்தேன், நீங்க 4 வாட்டி போயிட்டு வந்தீங்க. எதுக்கு 4 வாட்டி தண்ணி குடிக்கிறீங்க? எதுக்கு 4 வாட்டி குடிக்கிறீங்க? ரொம்ப காத்து வாங்கிட்டு அப்படியே 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 இல்லைங்க, நீ ரொம்ப அழகா இருக்க, பிடிச்சிருக்க. ஐயோ அண்ணா, அண்ணா, ஐயோ நான் அண்ணா மாதிரி இருக்கிறேன். போய் சொன்னது இல்லை. ஒரு டிவோர்ஸ் உங்க அப்பாவோ அம்மாவோ நினைக்கிறாங்க, அதுக்காக நான் அண்ணா கூப்பிடுறேன். ஆனா உங்க அப்பா எனக்கு பெரியப்பா மாதிரி. பெரியப்பாவா? ஆமா, உங்க அப்பா எனக்கு பெரியப்பா மாதிரி. என்னடா ஓகே சரி, உங்களுடைய டீமுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? டீமுக்கு எனக்கு பகல இந்த சான்ஸ் எடுத்து கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக ஆகாஷ் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் மீ. அண்ட் அதுவா ப்ரோ கம்ஃபர்டபுளாக இருந்து இந்த சுச்சுவேஷனில் அந்த ஷூட்டில் சரி ஒரு பதட்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப அப்படி ஃப்ரெண்ட்லி மேனெல்லாம் அப்படி தட்டி கொடுத்து போயிட்டு இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஓகே சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியாது, ஸ்க்ரீனில் ஆகாஷ் ப்ரோ தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த சீன் இப்படி இருக்குது, நல்லா வந்திருக்குன்ற ஒரு மோட்டிவேஷன், ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அண்ட் தமன் ப்ரோ முக்கியமாக இந்த டென்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க.
அண்ணா அந்த டென்ட் மேட்ரு உண்மைதான், டென்ட் மேட்ரு உண்மைதான். கமன் சார் வந்து எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு, நிறைய சாப்பிட கொடுத்தாரு. தேங்க்ஸ் சார். அண்ட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஏஞ்சலின், ரக்ஷனா. Thank you all. Vikram bro, thanks for the opportunity, for the chance. So எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். Thank you so much. Thank you. எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டீங்களா? இப்ப நான் என்ன பண்ணேன், அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணேன். காப்பி பேஸ்ட். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் கூட அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக சீட் பண்ணும்போது வந்து நிறைய டேலாக்ஸ் சொல்லும் போது கூட வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணி ரிப்பீட் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. எனக்கு திருப்பி அடுத்த ஷூட்டிங்கில் முடிக்காதீங்க, அந்த ஷூட்டை வருஷம்லாம் வச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அந்த ஃபீலுக்கு. தேங்க்யூ ஸோ மச். கேட்டுக்கோங்க ப்ரோ, ஷூட் வச்சுக்கிட்டே இருக்குமா, வீட்டுக்கே அடப்பாதீங்க. அப்படி சொல்ல டெய்லி வைங்க சொல்லலாம். டெய்லி வெயிட்டிங் ப்ரோ. சரி, ஓகே, தேங்க்யூ டிராவிட், தேங்க்யூ, ரொம்ப நன்றி பிரதர். Thank you St. Joseph. Thank you St. Joseph. Sama energy அப்படியே நின்று